பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினால் சமூக வலைத்தளங்களால் தற்போது அதிகமாக விமர்சித்து வந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பிக் பாஸ் நிகழ்ச்சி தாங்க. இந்த நிகழ்ச்சியை உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. பல பேர் கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, சில பேர் அடிக்க ஓட்டுறாங்க, சில பேர் வந்துட்டு எனக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டா பிடிக்காதுன்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா எப்படி வாழ்றது அப்படின்றது தான். ஆனா இந்த குடும்பத்துல எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் என்ன நான் ஆக்டர் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஈகோவா பேசுறாங்க. இன்னொருத்தர் என்னன்னா வந்துட்டு கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட இஷ்யூக்கள் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய கஞ்சா கருப்பு வந்துட்டு பயங்கரமா வீடு கொண்டு எழுந்திருக்காரு. ஏற்கனவே ஓவியா வந்துட்டு நம்மளுடைய ஸ்நேகனை வந்துட்டு எதிர்த்து பேசுறப்ப அதுக்கு அந்த சேர்ல இருந்து எழுந்து ஓவியாவை அடிக்க போற மாதிரியே வந்துட்டு என்னமா நீ என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கத்திட்டாரு. இதனால ஓவியா வந்துட்டு பயங்கரமா பயந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய பரணியை வந்துட்டு அசிங்கமா திட்டி அடிக்கவே போயிட்டாருன்னா பாத்துக்கோங்க. இதை உலகநாயகன் கமலஹாசனே வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. அதையும் மீறி இன்னைக்கு கஞ்சா கருப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் 1 ஹவர்ல வந்துட்டு என்னை எலிமினேட் பண்ணலன்னா நான் இந்த பிக் பாஸோட எல்லா கேமராவையும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தட்டி விட்டுருவேன். நான் வந்துட்டு வேற மாதிரி ஆளு, எனக்கு வந்துட்டு போலீஸ்காரங்களை பார்த்தாலும் பயம் கிடையாது, நான் வந்துட்டு கேஸ் கீஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வந்துட்டு கேஸை போட்டு நான் வெளியே வரணும் அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்பவே திமிரு கலந்த பேச்சோட பேசியிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரணிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட அட்வைன்ஸும் மிரட்டலும் விடுற மாதிரியே பேசியிருக்காரு நம்மளுடைய கஞ்சா கருப்பு. பரணியை வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, கோல் மூடி விட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லா திட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படி பேசும்போது தான் நம்மளுடைய கஞ்சா கருப்பும் வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்காருங்க. கஞ்சா கருப்பு பேசும்போது ஒரு நிமிஷம் எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் கூட கஞ்சா கருப்பு பேசுவாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்பதாங்க புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.